அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் EPS செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை தொடர்ந்து பார்க்கலாம். இவ்வளவு அதிகாரியில் இருக்கின்ற இந்த இடத்திலேயே தங்கு தடை இல்லாம கள்ளச்சாராயம் இருக்குன்னா இதுல யாருடைய பின்பலம் இருக்கும்? ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவருடைய பின்பலம் இருந்தா தானே விற்க முடியும். அதனாலதான் சொல்றோம், நேர்மையா இங்க மாநில அரசுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்ட CBCD விசாரணை பண்ணா இங்கே நீதி கிடைக்காது. உண்மை குற்றவாளிகள் தப்பித்து விடுவார். இது அரசியல் ஆதாயமா? பிறந்தவர்கள் அரசியல் ஆதாயமா? அவருக்கு அப்படித்தான் கண்ணுக்கு தெரியும். நீங்களே பொது உடைய பாருங்க, ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் அல்ல மனசாட்சி உள்ளவங்க. 63 பேர் இறந்துட்டாங்க. 100க்கும் மேற்பட்டவர் எனக்கு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வராங்க. பல பேர் கண் பார்வை போட்டு. இதையெல்லாம் உண்மையிலேயே நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். சட்டமன்றத்திலும் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கல, மக்கள் மன்றத்திலும் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கல. திட்டமிட்டு எதிர்க்கட்சியை அடக்கி ஒடுக்கி எல்லாம் என்று பாக்குறாங்க. இங்க அறவழியில போராட்டம் நடத்துவதற்கு கூட அனுமதி கொடுக்க மறுத்தாங்க. நைட் 9 மணிக்கு தான் கொடுக்கறாங்க. 23 நிபந்தனைகளை வைத்து கொடுக்கறாங்க. 23 நிபந்தனைகளை வைத்துதான் இந்த அறவழியிலே இந்த கள்ளக்குறிச்சி மரணத்திற்கு இந்த அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும், முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும், CBI விசாரணை வேண்டும் என்ற வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்திற்கே அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்கன்னா அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம்? சர்வாதிகார அரசாங்கமாக இருக்கின்றது. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்தது. அம்மா இருந்தாங்க முதலமைச்சரா, நான் முதலமைச்சர் இருந்தோம். ஆயிரக்கணக்கான போராட்டம் நடைபெற்றார்கள். மக்களுடைய பிரச்சனையை போராட்டத்தின் மூலமாக வெளிப்படுத்தினால் அரசு உடனடியாக கவனித்து தீர்வு கண்டது. அப்பொழுது சுதந்திரமாக எதிர்க்கட்சி தலைவர் செயல்பட்டார்கள், ஊடக நண்பர்கள் செயல்பட்டார்கள், காவல்துறை நிர்வாகம் சுதந்திரமாக செயல்பட்டது. இன்றைக்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்தின் கீழ் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இப்படிப்பட்ட அவலங்கள் தமிழகத்தில் இருக்கின்றது. இன்னைக்கு கருத்து சுதந்திரமே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுது ஏற்பட்டதோ அப்பொழுதிலிருந்து கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டு விட்டது. அப்ப என்ன கொடுக்க போறாங்க? இதேதான் செய்ய போறாங்க. எங்க பேசுறது கூட போறாங்க. இப்பதான் சொல்லிட்டாரு சட்டப்பேரவை தலைவர், ஏற்கனவே அதுக்கு பதில் கொடுத்துட்டாரு. நேற்று தினம் பேசுறோம், விதி 56 கீழ் பேசுறோம். கேள்வி நேரத்தை ஒத்தி வைத்து 56 விதியின்படி பிற அலுவல்களை சட்டமன்றத்தில் பிற அலுவலை ஒத்தி வைத்து இதை எடுத்து பேச வேண்டும் சொல்றோம். உடனே நாங்கள் வெளியே வந்த பிறகு சட்டப்பேரவை தலைவர் சொல்றாரு, இதெல்லாம் பேசி முடிச்சாச்சு, இதெல்லாம் முதலமைச்சர் பதில் சொல்லிட்டாரு, இதெல்லாம் எடுக்க முடியாது சொல்றாரு. நியாயம் கிடைக்காது அவர்கிட்ட. சட்டப்பேரவை தலைவருடைய செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து பிரதான எதிர்க்கட்சிக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து மறுக்கப்படுது. பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் 3 ஆண்டு காலமாக சட்டமன்றத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி சட்டமன்ற குழு சுதந்திரமாக பேச முடியல. ஏதாவது அரசு பற்றி சற்று குறைவாக சொன்னா கூட உடனே நீக்கிடுவார். அந்த அமைச்சர்கள் பேசுவதை விட சட்டப்பேரவையில் அதிகமாக பேசுறது. சட்டமன்ற எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்கிறோம், அதற்கு அமைச்சர் சொல்லுகின்ற பதிலை விட இவரே பதில் சொல்லிடுறார். அமைச்சரிலிருந்து பதில் வந்தா தானே அதை நிறைவேற்ற முடியும். ஆனா சட்டப்பேரவை தலைவரே பேசிடுவார். ஏன் நாங்க சொல்லல, திமுக அமைச்சரே சொல்றாங்க. நாங்க சொல்ல வேண்டிய பதில சட்டப்பேரவை தலைவரே சொல்றாங்க. எங்க சட்டப்பேரவை தலைவர் நடுநிலையோடு நடந்துக்கிறாங்க. அவர் அந்த ஆசனம் புனிதமான ஆசனம், அதுல யார் போய் அமர்ந்தாலும் நடுநிலையோட செயல்பட வேண்டும். ஆனா நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் அப்படி இருக்கிறாருன்னா இல்ல, அது வருத்தம் அளிக்குது. அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாந்தா நிறைவேற்ற முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். திமுக தான் செய்யும், நாடகம் ஆடுவாங்க. நாங்க அப்படியெல்லாம் நாடகம் ஆட தயாரா இல்லை. இதை சொல்லி இதற்கு வாய்ப்புகளுக்கு பெற்றுத் தருவது தான் நாங்கள் முயற்சி பண்றோம். சட்டப்பேரவை தலைவர் நடுநிலையோடு நடக்க வேண்டும் என்றுதான் இதையெல்லாம் நான் வெளிப்படுத்துறோம். அதாவது மரியாதைக்குரிய நாம் தமிழர் கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய சீமான் அவர்கள் எங்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட எங்களுடைய போராட்டத்திற்கு வாழ் சொல்வதற்காக அவருடைய நிர்வாகிகள் 3 பேரை நேரையாக அனுப்பி வச்சார். அதற்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை ஏற்கனவே ஒரு முடிவு பண்ணிட்டு இந்த
விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் புறக்கணிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் குறித்து முழு விவரத்தை மனுவாக அவரிடத்தில் அளித்துவிட்டோம். மேதகு ஆளுநர் அவர்கள் உரிய முறையிலே இதை விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார். நாங்க ஏற்கனவே தலைமை கழக அடுத்தது தலைமை கழக என்னுடைய மூத்த தலைமை கழக நிர்வாகிகளை கலந்து பேசி முடிவு செய்யப்படும். அது மட்டும் இல்ல, இவ்வளவு பிரச்சனை கள்ளக்குறிச்சி மரணம் ஒரு அதிர்ச்சி அளிக்கிறது. இது நாடே பதறி போயிருக்கு, தமிழ்நாடே பதறி போயிருக்கு. இந்த சூழ்நிலையில் கூட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்கு வைக்கின்ற கட்சிகள் குரல் கொடுக்காததான் வேதனை அளிக்கின்றது. தமிழக சட்டப்பேரவை கூடியதில் இருந்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தொடர்பாக அமளியில் ஈடுபட்டு வந்த நிலையில் அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் குண்டாக வெளியேற்றப்பட்டனர் அவை நடவடிக்கையில் இருந்து. இதனை எதிர்த்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வந்தார். இவர் பேசியதை பின்னர் செய்தி வடிவில் பின்னர் விரிவாக பார்க்கலாம்.